வெல்கம் டு டெக்னிக்கல் ட்ரேட் அச்சீவர்ஸ். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் ப்ளஸ் 4 இம்பார்ட்டன்ட் கண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். வெரி சிம்பிள் அண்ட் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் ப்ளஸ் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 4 கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். மார்க்கெட்டை ஈஸியாக நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு நீங்கள் வர முடியும். மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி கேண்டில்ஸை நல்லா லேர்ன் பண்ணிங்கன்னா நல்லா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பேசிக்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்கிறேன். ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் அண்ட் ஹை லோ இதை வச்சு தான் அந்த கேண்டிலோட பாடி ஸ்ட்ரக்சர் டிசைன் ஆகுது. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் டைப், புல்லிஷ் கேண்டில், பேரிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டலில் க்ரீன் கேண்டில்னு சொல்லுவாங்க, பேரிஷ் கேண்டிலில் ரெட் கேண்டில்னு சொல்லுவாங்க. இப்போ புல்லிஷ் கேண்டில் பற்றி பார்க்கலாம். புல்லிஷ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் மேலே இருக்கும். அதாவது ப்ரைஸ் ₹1 ஓப்பன் ஆகிருக்கும், ₹2 முடிஞ்சிருக்கும். ஸோ கம்மியாக ஓப்பன் ஆகி அதிகமாக முடிஞ்சிருக்கு. அதனால் அது புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா? அடுத்த பேரிஷ் கேண்டில் பாருங்கள். ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் கீழே இருக்கும். அதாவது ₹2 ஓப்பன் ஆகி ₹1 முடிஞ்சிருக்கு. ஸோ அதிகமான ப்ரைஸில் ஓப்பன் ஆகி கம்மியான ப்ரைஸில் முடிஞ்சிருக்கு. அதனால் அது பேர் பேரிஷ் கேண்டில். பேரிஷ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். புல்லிஷ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் கேண்டில்ஸ். மேலே இருக்கிற ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, விக், அது ஹை லோ. அன்றைக்கி மார்க்கெட்டில் அவ்வளோ ஹை போயிருக்கு, அவ்வளோ லோ போயிருக்கு. அது காமன் ஃபார் போத். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே காமன். அதை விட்டுடுங்க. ஓகே, இப்போ நம்ம பேட்டர்னுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? பேரிஷ் அண்ட் புல்லிஷ் பின். இது பார்த்திங்கன்னா பேரிஷ் அண்ட் புல்லிஷ் பின் 2 பேட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன். இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா 2 பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா? பேரிஷ் பின் அப்படின்னா என்னென்னா அதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. ஹேமர்னு சொல்லுவாங்க, இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கும். இந்த டோஜின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ நம்ம சிம்பிளாக அதை பேரிஷ் அண்ட் புல்லிஷ் பின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேரிஷ் பின், ஃபஸ்ட்டு பேரிஷ் பின் பற்றி நான் சொல்கிறேன். இந்த பேரிஷ் பின், இந்த பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் எப்போல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வருதோ, விச் மீன்ஸ் டாப் லெவல், ஒரு ஸ்டாக் நல்லா டவுன் ஆகி திரும்பி அப்பில் போயிட்டுருக்கு பாருங்கள், நல்லா அப்பை நோக்கி போயிட்டுருக்கும் போது அந்த டாப் லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போயிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கேண்டில், அந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, பேரிஷ் பின் பார் இருக்க பக்கத்தில் ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கீங்களா, அதுக்கு அடுத்த கேண்டில் நீங்கள் ஷார்ட் போகலாம். கிளியராக கன்ஃபார்மாக உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். இந்த கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விடவே விடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் போங்க, பயப்படாமல் போகலாம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ண கற்றுக்கோங்க. அது நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸி. ரெசிஸ்டன்ஸ் லெவலும் சப்போர்ட் லெவல் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு கேண்டில் இப்போ ஒரு ஸ்டாக் போயிட்டுருக்குன்னா நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி டிசைனில் அந்த விக் நல்லா மேலே போயிருக்கணும். அந்த பின் பார் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா மேலே போயிருக்கணும். அது எந்த இதுவும் கவர் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்த கேண்டில் அது கீழே தான் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்த கேண்டில் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஷார்ட் போகலாம். கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் போகலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அது இன்னும் ஒரு லெவல் டச் ஆகிட்டு தான் திரும்பி பவுன்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம். ஓகேங்களா? செல் அட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதுதான் சொல்ல வந்திருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் லெவல் டாப் லெவலில் போயிட்டு டவுன்லேருந்து மேலே போயிட்டு இதே மாதிரி கேண்டில், இந்த கேண்டில் என்ன சொல்லுது, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா டாப்பில் போயிருக்கு. அதாவது பையர்ஸ் நல்லா மேலே கொண்டு போயிருக்காங்க. அதே டைம் அதே கேண்டிலில் செல்லர்ஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இந்த கேண்டிலோட மீனிங். செல்லர்ஸ் கண்ட்ரோல் வந்துடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பையர்ஸ் திரும்பி டாமினேட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா பேரிஷ் பின் பார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து புல்லிஷ் பின். அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. இதை நீங்கள் டாப் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இதை ஷார்ட் போங்க. சப்போர்ட் லெவலில், அதாவது ஒரு நல்ல இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு கீழே இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இறங்கிட்டே வருது. ஒரு இடத்துல இதே மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு இந்த ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் இந்த புல்லிஷ் பின் பார், அதுக்கப்புறம் புல்லிஷ் கேண்டில், இந்த 3 கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த கேண்டிலில் பை பண்ணுங்கள். கண்டிப்பாக திரும்பி இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு தான், ஓரளவுக்கு மேலே போயிட்டு தான் திரும்பி அடுத்து மேலே போதா இல்லை ரிட்டர்ன் ஆகுதான்றது நம்ம சொல்ல முடியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் எங்கே பார்த்தாலும் பேரிஷ் பின் பார்த்தீங்கன்னா ஷார்ட் போங்க, புல்லிஷ் பின் பார்த்தீங்கன்னா பை பண்ணுங்கள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் நான் ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இதெல்லாம், நீங்கள் ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் ஃபார் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் பின். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் அந்த க்ரீன் கேண்டலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிஷ் பின் இருக்கும், பக்கத்தில் ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கும். அதுக்கு அடுத்த கேண்டில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். இதே நீங்கள் வாட்ச் பண்ணினாலே அங்கே மேலே போயிட்டு திரும்பி வந்து பேரிஷ் பின் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு திரும்பி நீங்கள் ஷார்ட் போனீங்கன்னா திரும்பி எங்கே இறங்கியிருக்க பாருங்கள். அதை நடுவில் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக் கேண்டில், அதெல்லாம் ரியல் கேண்டில் கிடையாது. அந்த விக் வந்து மேலே தனியாக இருக்கணும், விக்கு தனியாக தெரியணும், அதே மாதிரி கீழேயும் விக்கு தனியாக தெரியணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இதே மாதிரி பேட்டர்ன் இருந்தால் மட்டும் நீங்கள் ஷார்ட் போங்க. நடுவில்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, பயம் பண்ணாதீங்க, ஷார்ட் போகாதீங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவல் இந்த லெவல்ஸில் வந்தால் மட்டும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். நடுவில்லாம் பண்ணிங்கன்னா, இப்போ நடுவில்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் வந்து ஃபேக். அங்கெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருமா இல்லை லாஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதுதான் வந்து புல்லிஷ் அண்ட் பேரிஷ் பின். இது வந்து இந்த கேண்டில் பேட்டர்ன் பாருங்கள், எங்கே வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பை இல்லை செல் ஏதாவது பண்ணுங்கள். புல்லிஷ் பின் பார்த்தீங்கன்னா பை பண்ணுங்கள், பேரிஷ் பின் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகேங்களா? புல்லிஷ் என்கல்ஃபிங்னா என்னென்னா, இது ஒரு தேர்ட் கேண்டில் ஸ்டிக் பட்டன். whenever you see this candle pattern on support level, then go for buy. என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு ரெட் கேண்டில், அதாவது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து மேலே இருந்து டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு, சரிங்களா? டவுன் ட்ரெண்டில் சப்போர்ட் லெவல் வந்துட்டு அதை இதே மாதிரி ஒரு ரெட் கேண்டில், அந்த ரெட் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். பாடி ஆஃப் த கேண்டிலும் கவர் ஆகிருக்கணும், ப்ளஸ் வந்து மேலே இருக்க விக்கும் கவர் ஆகிருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கவர் ஆயிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு கேண்டில், இந்த 2 கேண்டில் இல்லாமல் அதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அந்த கேண்டில் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு லெவல் போகும், நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் இருக்கணும், அடுத்தது க்ரீன் கேண்டில் இருக்கணும். ரெட் கேண்டிலில் க்ரீன் கேண்டில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் விக்கும் சேர்த்து கவர் ஆகிருக்கணும், விக்கும் கவர் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கேண்டில் இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு அப்புறமா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுங்க, யூ வில் கெட் ப்ராஃபிட். whenever you see this candle pattern at support level, then go for buy, surely you will get profit. ஓகேங்களா? இதில் நான் சொல்லியிருக்கேன் கிளியராக, உங்களுக்கு இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு புரியும். ஏதாவது புரியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் ஃபார் புல்லிஷ் என்கல்ஃபிங். இங்கே பாருங்கள், இது இந்த லைன் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலு, கீழே வந்து சப்போர்ட் லெவல். இந்த ட்ரா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. நீங்கள் கீழே பாருங்கள், என்ட்ரி லெவல் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 கேண்டிலுக்கும் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி போகும், பட் ஆனால் வந்து இந்த 95% ப்ராஃபிட் தான் உங்களுக்கு இதில் புக் ஆகும். சப்போர்ட் லெவலில் இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா இந்த கேண்டிலோட பவர் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது மேலே ஏறிட்டு தான் இறங்குமே தவிர இமிடியேட்டாக பவுன்ஸ் பேக் ஆகாது, ரிவர்ஸ் ஆகாது. ஓகேங்களா? பாருங்கள், அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்பீரிங் அட் த பாட்டம் ஆஃப் த டவுன் ட்ரெண்டில் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு அடுத்து அந்த ரெட் கேண்டில் ஹைலைட் பண்ணியிருக்க இல்லைங்களா, அந்த கேண்டில் பை பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் எது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். அதே மாதிரி அதுதான் வந்து ரீசெண்ட் அந்த ஐயில் போய்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போனாலும் பரவாயில்ல, அது உங்களோட விருப்பம். போச்சுனாலும் உங்களுக்கு ஓகே, ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அது புக் பண்ணிக்கோங்க. அங்கே புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10 to 20 பாயிண்ட்ஸ் கிட்டே இங்கேயே உங்களுக்கு கிடச்சிடும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ராடேயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் தேன் 10 to 15,000 நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் இன்ட்ராடேயில் நீங்கள் பண்ணிங்கன்னா. பட் இந்த கேண்டில்ஸ் வந்து எல்லா நாளும் கிடைக்காது, என்றைக்கு கிடைக்குதோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படியே ஈக்குவல் டு புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி தான். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் பார்த்துருப்பீங்க. பேரிஷ் என்கல்ஃபிங்கில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டாப் லெவலில் நீங்கள் வந்து இதே மாதிரி புல்லிஷ் கேண்டில், நெக்ஸ்ட்டு பேரிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டிலில் பேரிஷ் கேண்டிலோட பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும், அதே மாதிரி விக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும், டபுள் சைடும் ஐயும் லோவும் கவர் ஆகிருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு அடுத்த கேண்டில் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா, கீழே தாண்டி போயிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு ஷார்ட் போங்க, கண்டிப்பாக அதே மாதிரி அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு வருவாங்க.
ஓகேங்களா. இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த 4 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு எதையுமே பார்க்க வேணாம். ரொம்ப லேர்ன் பண்ணி நீங்கள் கன்ஃபியூஸ் கூட பண்ணிக்க வேணாம். கரெக்டாக இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நல்லா, அதாவது நிறைய ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நிறைய சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. எக்ஸாம்பிள் நானே நிறைய இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன். நிறைய பேட்டர்ன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு நிறைய அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆகும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 சார்ட்டு, இந்த 4 சார்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அந்த சார்ட் பேட்டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளியராக பிக்சர் வரணும். நான் இந்த பிக்சரில் இருக்க மாதிரி இமேஜ் வந்து கிளியராக உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் கண்ணை மட்டும் ஷார்ட் போங்க. ஷோர்லி வில் கெட் சக்ஸஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் ஃபார் பேரிஷ் என்கல்ஃபிங் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். மேலே கீழே வந்து சப்போர்ட். இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரா பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. நிஃப்டி 50லேருந்து நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை 50 ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸில் எல்லாத்துக்குமே இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் வீடியோஸ் பார்த்து எப்படி ட்ரா பண்ணணும்னு கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸி அதுவும். ஓகேங்களா. கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் இமேஜ் கிடச்சிருக்கு பாருங்கள். ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. பாடியும் கவர் ஆகிருக்கு. விக்கும் மேலே கவர் ஆகிருக்கு. டெய்லும் கவர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ப்ராஃபிட் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து அடுத்து சப்போர்ட் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. கிளியராக போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் புரியலன்னா திரும்பி இந்த வீடியோவை பாருங்கள். இமேஜ் நல்லா பாருங்கள். இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா. நல்லா நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், ப்ளஸ் ஏர்ன் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நிறைய இதில் வந்து கன்ஃபியூஸ்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் பிங் பண்ணுங்கள். இந்த 4 கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக யூ ஷோர்லி வில் கெட் சக்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெஸ்ட் விஷஸ் பை டெக்னிக்கல் ட்ரேட் அச்சீவர்ஸ்.